இமயமலையில் சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டபோது அந்த விழாவில் தெய்வங்களின் பெருங்கூட்டம் ஒரு புவியியல் நெருக்கடியை உருவாக்கியது. உலகின் உச்சியில் இருந்த அந்த ஒட்டுமொத்த எடை பூமியின் அச்சைச் சாய்த்தது. இதனால் வடக்கு பகுதி கீழ்நோக்கிச் சரிந்தது. அதே நேரத்தில் தெற்குப் பகுதி கட்டுப்பாடின்றி காற்றில் உயர்ந்தது. கிரகத்தின் சமநிலையை மீட்டெடுக்க சிவனுக்கு ஒரு எதிர் சக்தி தேவைப்பட்டது. அதாவது முழு உலகின் மக்கள் தொகைக்குச் சமமான உள்ளார்ந்த ஆன்மீக நிறை கொண்ட ஒரு தனிநபர். அவர் அகத்தியரை தேர்ந்தெடுத்தார். அகத்தியர் உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் பண்டைய நூல்களில் சிவனுக்கு ஆன்மீக ரீதியாக சமமானவராக அங்கீகரிக்கப்பட்ட முனிவர்களில் முதன்மையானவராக இருந்தார். தெற்கு நோக்கி செல்லும் பணியை அகத்தியர் ஏற்றுக்கொண்டார். இந்த பயணம் தென்னிந்தியாவின் நிலப்பரப்பை பௌதீக ரீதியாக செதுக்கி அதன் ஆழமான கலாச்சார அடையாளத்தை உருவாக்கியது. அகத்தியர் 2 நிபந்தனைகளின் பேரில் புறப்பட ஒப்புக்கொண்டார். முதலாவதாக, அவர் கோபுரத்தை விட்டு வெளியேறும்போது அந்த திருமண நிகழ்வை தவறவிடாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் தனது ஞானப்பார்வை மூலம் திருமணத்தை தொலைவிலிருந்து காணும் திறனை கோரினார். பின் இமயமலை சிகரங்களை கடந்து செல்லத் தொடங்கினார். இரண்டாவதாக, வறண்ட தென்னக பாலைவனத்தில் பயணம் செய்யும் போது தனது தினசரி சடங்குகளை செய்வதற்கு அவருக்கு தொடர்ச்சியான புனித நீர் தேவைப்பட்டது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக சிவன் கேவேரி நதியை வரவழைத்து அந்த மாபெரும் நீர்நிலையை சுருக்கி அதை முழுவதுமாக அகத்தியரின் கையடக்க களிமண் பானை அல்லது கமண்டலத்திற்குள் வைத்தார். அந்த முனிவர் மலைகளிலிருந்து தனது நீண்ட பயணத்தை தொடங்கிய போது முழு தென்னக தீபகற்பத்தின் எதிர்கால விவசாயத்தையும் சூழலையையும் தன் உள்ளங்கையில் சுமந்து சென்றார். தெற்கு நோக்கி சென்றபோது அகத்தியர் ஒரு மாபெரும் புவியியல் தடையான கர்வம் கொண்ட பொதிகை மலையை எதிர்கொண்டார். அந்த மலை இயற்கைக்கு மாறாக மிகவும் உயரமாக வளர்ந்து சூரியனை மறைத்து நிலத்தை நிரந்தர நிழலில் ஆழ்த்தி பகல் மற்றும் இரவின் இயற்கை சுழற்சியை உடைத்தது. அந்த மலை அவரை கடந்து செல்ல அனுமதிக்க மறுத்தபோது அகத்தியர் அதன் உச்சியில் தன் கையை வைத்து ஒரே ஒரு பலமான அழுத்தத்தை கொடுத்து அந்த மாபெரும் சிகரத்தை அதன் தற்போதைய அளவிற்கு நசுக்கினார். பின்னர் தான் வடக்கு நோக்கி திரும்பும் வரை அந்த மலை அதே உயரத்தில் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஏனெனில் அகத்தியர் தெற்கில் நிரந்தரமாக குடியேற தேர்ந்தெடுத்தார். அந்த சிகரம் மீண்டும் ஒருபோதும் உயரவில்லை. இந்தச் செயல் கோளின் சாய்வை நிலைப்படுத்தி தென்னக நிலப்பரப்பின் புவியியலை என்றென்றைக்குமாக நிலைநிறுத்தியது. அந்த முனிவர் இறுதியில் தனது களிமண் பானைக்குள் அடைத்திருந்த நதியை காத்துக்கொண்டு இன்றைய கர்நாடகாவில் உள்ள கூர்க் என்ற இடத்தை அடைந்தார். அகத்தியர் ஆழ்ந்த பிரார்த்தனையில் ஈடுபடுத்திருந்தபோது விநாயக பெருமான் அங்கு வந்தவர். காகத்தின் வேடம் பூண்ட அவர் நீர்க்குவளையின் விளிம்பில் இறங்கி அதை கவிழ்த்து விடுகிறார். முத்திரை உடைந்து காவாரியின் தேங்கிய நீர் வறண்ட பூமியில் வழிந்தோடியது. இந்த தற்செயலான செயல் தீபகற்பத்தின் உயிர்நாடியாக திகழும் நதியை உருவாக்கியது. இது தெற்கின் முழு விவசாய வளர்ச்சிக்கும் தேவையான நீரை வழங்கியது. புதிதாக வளம் பெற்ற இந்த நிலம் இறுதியில் இலங்கையின் மன்னனும் உலகின் வெற்றியாளனுமான இராவணனின் கவனத்தை ஈர்த்தது. இராவணன் தனது படையை தமிழ்நாட்டுக்குள் அணிவகுத்துச் செல்ல முயன்றபோது பொதிகையில் உள்ள மலைப்பாதையை அகத்தியர் மறித்து நிற்பதைக் கண்டான். யாகம் என்ற பழங்கால நரம்பிசை கருவியில் கைதேர்ந்தவரான ராவணன் ஒரு பந்தயத்தை முன்மொழிந்தார். ஒரு இசைப்போட்டி அந்த பிரதேசத்தின் தலைவிதியை தீர்மானித்தது. ராவணன் தோற்றால் அவன் தனது வெற்றியை கைவிட வேண்டும். அகத்தியர் அத்தகைய அதிர்வுடன் வாசித்ததால் சுற்றியிருந்த பாறை உருகி ஒரு திரவ குளமாக மாறியது. ராவணன் தனது கருவியை உருகிய கல்லில் வைத்தான். ஆனால் அகத்தியர் இசையை நிறுத்தியவுடன் பாறை உடனடியாக இறுகியது. மன்னனின் இசைக்கருவி இப்போது பாறையுடன் உருகி இணைந்தது. பாடல் மூலமே பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எதிரியை எதிர்கொண்ட ராவணன் பந்தயத்தின் நிபந்தனைகளை மதித்து தனது படைகளை திரும்ப பெற்றுக்கொண்டான். தமிழ்நாட்டை தனது பேரரசு ஒருபோதும் தொடாத ஒரு பிரதேசமாக ஆக்கினான். தனது தெற்கு நோக்கிய பயணத்திற்கு முன்பு அகத்தியர் காசிக்குச் சென்றிருந்தார். அங்கு அவர் வடக்கத்திய அறிஞர்களால் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டார். அங்குள்ள கோவிலில் தியானம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு ரகசிய அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தெய்வீக கையெழுத்து பிரதியை கண்டுபிடித்தார். அந்த நூல் அமரத்துவத்தின் அமிர்தமான அமிழ்துவை பற்றி பேசியது. அகத்தியர் அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரித்தபோது அதன் ஒலிப்பு முறைகள் மாறி தமிழ் என்ற புதிய பெயரில் நிலை பெற்றன. இந்த தெய்வீக இலக்கணத்தை தெற்கு நோக்கி கொண்டு சென்றதன் மூலம் அகத்தியர் தமிழ் மொழியின் பிறப்பின் வழியாக அப்பகுதிக்கு அதன் அறிவுசார் ஆன்மாவை வழங்கினார். அகத்தியர் இன்று ஆன்மீக மற்றும் பௌதிக அறிவியலுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து தெய்வ பக்தியில் அமர்ந்தோரின் தந்தையாக நினைவு கூறப்படுகிறார். அவர் தெய்வ பக்தியில் தேர்ச்சி பெற்ற குருமார்களின் ஒரு தொடர்ச்சியான பரம்பரையாக விளங்கினார். அவர் தனது சீடர்களுக்காக ஒரு கடுமையான நெறிமுறையை விட்டுச் சென்றார். உண்மையை மட்டுமே பேசுங்கள், இரும்பு போன்ற ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள் மற்றும் அனைத்து இழிவான செயல்களையும் நிராகரியுங்கள். தன்னை ஒரு நவீன பிரதிநிதியாக அடையாளப்படுத்திக் கொண்ட தேசியவாத கவிஞர் சுப்பிரமணிய பாரதி வழியாக இந்த மரபு 20ஆம் நூற்றாண்டு வரை நீடித்தது. இன்றும் தென்னகத்தில் வாழும் அகத்தியரின் பணியை தொடர்வது என்பது இந்த பயணத்தின் கால்தடங்களை காண்பதாகும். அந்த ஞானிதான் இன்று இப்பகுதியை வரையறுக்கும் நீரையும் மொழியையும் எல்லைகளையும் வழங்கினார்.